ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் ரோசஸ் வச்சு எப்படி அழகா மாலை கட்டுறது அப்படின்றத இந்த வீடியோல ஷோ பண்ணிருக்கிறேன். பட்டன் ரோசஸ் வச்சு கட்டும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது டோட்டலா ஃப்ரீ தாங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். இந்த பூ மாலை கட்டுறதுக்கு இந்த அளவுக்கு பட்டன் ரோசஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செண்டுல வேற ஒரு கலர் காம்பினேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முல்லைப்பூ எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பூவையும் வச்சு பூ மாலை எப்படி கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த பூ மாலை கட்டுறதுக்கு இந்த மாதிரி பட்டையான ஒரு நார் எடுத்துக்கலாம். நார் எதுக்காக அப்படின்னா மாலை கொஞ்சம் திக்கா உங்களுக்கு தெரியும், அதுக்காக தான் நார் வச்சு கட்டணும். நூல் வச்சு கட்டினீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி பட்டையான நாரை ஒன்று எடுத்துட்டு ஊக்கு வச்சு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா தனித்தனியா கிழிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மொத்தமா மித்த எல்லா நாரையுமே சேர்த்து லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு நார் இருக்குல்லையே அதை மட்டும் தனியா ரைட் ஹேண்ட்ல பிடிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹேங் பண்றதுக்கு கொஞ்சமா இடம் விட்டுட்டு இது மாதிரி அதை மடக்கி ரைட் ஹேண்ட்ல ஒரு நார் சொல்லியிருந்தாலையும் அந்த நாரை வச்சு நல்லா 2 நாட்டு நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி வச்சு நாரை நல்லா நனைச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பூ ஹர்ட் ஆகாம நல்லா கட்டுறதுக்கு ஈஸியா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா பட்டன் ரோஸை எடுத்துக்கோங்க. பட்டன் ரோஸ்ல காம்பு நல்லா நீளமா இருக்கும். ஆனா காம்பை நம்ம நார்ல வச்சு கட்டினீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது உதிர்ந்து விழுகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால காம்புல இருந்து பூ எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பார்ட்ல நாரை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைட்டா நிற்கும். இப்ப பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய நூலுக்கும் ரைட் ஹேண்ட்ல இருக்க நூலுக்கும் இடையில பூவோட காம்பு இருக்கு இல்லையா, அது உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி நல்லா இது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட்ல இருக்க நூல் இருக்கு இல்லையா, அதை இதை ஒரு சுத்து சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இது பூ இல்லையா, அதனால அடுத்து இன்னொரு ஒரு சுத்து சுத்திக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைட்டா இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய நாரை இது மாதிரி காம்போட மேல எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது பூ வைக்கிறீங்க இல்லையா, வைக்கும்போது இது மாதிரி நல்லா லேசா பூ மேல தட்டி விட்டுட்டு இது மாதிரி நாரை வச்சு சுத்திக்கோங்க. இப்படி தட்டும் போது கரெக்டா அந்த பூ எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல போய் செட் ஆயிரும், அதுக்காக தான். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய நார் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி காம்புக்கு மேல விட்டுக்கோங்க. காம்புக்கு மேலே விடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பெருவிரல் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்படி ஒரு சுத்திக்கோங்க. இப்படி சுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த பூ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். காம்பு ரொம்ப நீளமாக டிஸ்டர்ப்டாக இருந்தது அப்படின்னா அதை கட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பூவை வச்சுட்டு சின்னதாக பூ மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைட் கையில் இருக்கக்கூடிய நாரை வச்சு ஒரு சுத்துங்க. அப்போ லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. சுற்றிட்டு மேல் வழியாக எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய பெருவிரலை எடுத்துட்டு ஒரு சுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த பூ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் அதுவாகவே உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து அடுத்த பூவை நீங்க வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து கட்டிக்கோங்க. மாலை எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீளத்துல இந்த பூ மாலையை நீங்க கட்டிக்கலாம். மொதல் இருக்கக்கூடிய ரவுண்ட்ல மட்டும் ஒரு 6 பூ வச்சு கட்டிக்கோங்க. அப்பதான் மேல இருந்து கீழே சின்னதா வர்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ மட்டும் 6 பூ வச்சுட்டு நான் கட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்து மேல கட்ட ஆரம்பிங்க. லெஃப்ட் ஹேண்ட் கையில நம்ம பிடிச்சிருக்கிறோம் இல்லையா நார், அந்த நாரை பேஸா வச்சுதான் மாலையோட ஹைட் உங்களுக்கு ஏறும். அதனால அந்த நாரை பேஸா வச்சே நீங்க கட்டுங்க. அடுத்தடுத்த பூ வைக்கும் போது எந்த இடத்துல கேப் இருக்குதோ அதை ஃபில் பண்ற மாதிரியே வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நார் இருக்கு இல்லையா, அந்த நார் மேலே தான் புது பூவை வச்சு இது மாதிரி ஒரு சுற்றிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மாலை வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நார் இருக்கு இல்லையா, அது கம்மி ஆயிடுச்சு, சுற்றுறதுக்கு பத்தலை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு புது நாரை எடுத்துட்டு இது மாதிரி ஏற்கனவே இருக்கு இல்லையா, அந்த நார் கூட சேர்த்து டைட்டாக 2 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் கட்டுற மாதிரியே கட்டிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீளத்துக்கு மாலை கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு நீளத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட்டிட்டு இருக்கேன் இல்லையா, இது மாலையோட ஒரு சைடு தான். இதே மாதிரியே மாலையோட இன்னொரு சைடையும் நம்ம கட்டணும். எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீளத்துக்கு பூவை கட்டி முடிச்சுட்டு மேலே நல்லா டைட்டாக 2 நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு சைட் பூவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது அதே மாதிரி அளவு ஹைட் வச்சுக்கோங்க. ஹேங் பண்ணுற ஸ்பேஸும் ஹைட் அதே மாதிரி இருக்கணும். முடிக்கிற இடத்தோட ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைடு மாலையையும் கட்டிக்கலாம். மாலையோட ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு கீழே கொஞ்சமா நார் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்பதான் அதுக்கடுத்து 2 சைடையும் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு நார் கிடைக்கும். தனியா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த பூ மாலையோட கீழே இருக்கக்கூடிய நார் 2த்தையும் சேர்த்து நூல் வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முல்லைப்பூ வச்சு கட்ட போறதுனால நான் இதுல நூல் எடுத்திருக்கிறேன். காம்பு ரொம்ப சின்னதா சாஃப்டா இருக்கும் அப்படின்றதுக்காக நாருக்கு பதிலா இது மாதிரி நூல் எடுத்து வச்சு நான் கட்டுறேன். எப்படி நம்ம பட்டன் ரோஸ் வச்சு கட்டணுமோ அதே மாதிரியே முல்லைப்பூவையும் 3 பூவா வச்சு கட்டியிருக்கிறேன். அடுத்தது முல்லைப்பூ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே கடைசியா முடிக்கிறதுக்காக பட்டன் ரோஸஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கலர் ரோஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த கலர் பூவை வச்சு கூட இந்த செண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நூல் வச்சு எப்பயும் நம்ம மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இதே மாதிரி கட்டிக்கோங்க. லாஸ்டா முடிக்கும் போது நல்லா 2 முடிச்சு ஸ்ட்ராங்கா போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா கீழே எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய நாறு நூல் எல்லாத்தையுமே சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அழகான பூ மாலை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye.